இன்றைய குறள் அத்தியாயத்துல உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள எடுத்து வந்துள்ள குறள் செல்வத்துள் செல்வம் 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 வெரி குட், நல்லா சொன்னீங்க. சரியா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு தடையாக இருப்பதும் ஒழுங்காக கேளாமல் இருப்பது தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன வேறு, என்ன பேஸ், என்ன அடிப்படை காரணம்னா அடுத்தவர்கள் சொல்றத ஒழுங்காவே நம்ம கேட்கறது இல்லை. அங்கதான் பிரச்சனையே முளைக்குது. நீங்க சரியா சிறந்த கேட்பாளராக நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில உங்களை எந்த பிரச்சனையும் அண்டாது. அது பிரச்சனைகள்ல இருந்து சமாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை நான் சொல்ல வர்றது. அதாவது செல்வங்கள்லயே மிக உயர்ந்த செல்வம்னு சொல்லியிருக்காரு ஐயன் வள்ளுவர், இல்லையா? அப்படா எப்படி? இப்ப மாணவர்களாகிய உங்களுக்கு இது கல்வியதான் செல்வம்னு சொல்லியிருக்கோம், இல்லையா? உழைப்பதான் செல்வம்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல விஷயத்த சொல்லவங்க அது என்ன செவி செல்வத்தை கேட்கிறத செல்வத்திலே உயர்ந்த செல்வமாக அவர் சொல்வதற்கு என்ன காரணம்? யாருக்காவது ஊகிக்க முடிகிறதா? உங்க படிப்புல நீங்க பெஸ்டா நிக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கிய காரணம் சொல்லுங்க. படிக்கிறதா, பேசுறதா, எழுதுறதா? கேட்கிறது. வகுப்புல நீங்க ஒரு சிறந்த கேட்பாளராக மட்டும் இருந்திருந்தால் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கவனம் எங்க இருக்கும்? உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கும்? உங்களுடைய வகுப்புல என்ன ஆசிரியர்கள் என்ன பகிர்ந்து கொண்டார், என்ன வினவினார், என்ன விளக்கினார், அத்தனையும் நீ சரியாக உள்வாங்கி இருப்பாய். நீ உள்வாங்கி இருந்தால் உன்னுடைய தேர்வுகளில் இல்ல மறுதடவை அந்த திருப்பம் தொடர்பாக ஆசிரியர் கேட்கின்ற போது அந்த வகுப்பறையில் நம்ம கலந்துரையாடிய விஷயங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுவேன். ஆமாவா இல்லையா? அப்ப நீ ஒரு பெஸ்ட், யூ ட்ரை டு பி a பெஸ்ட் லிசனர் ஃபர்ஸ்ட். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மிக சிறந்த செல்வம் என்னன்னா, பிள்ளைகளே, குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, உங்களுக்கு படிப்புல சிறந்து விளங்க மட்டுமல்ல வாழ்க்கையிலையும் சிறந்து விளங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா முதல்ல நல்ல கேட்பாளராக இருக்கணும். மற்றவங்க பிரச்சனையை நம்ம கேட்கணும், நம்ம சொல்றத மற்றவங்க கேட்கணும், நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் பேசணும், நம்ம தான் விளக்கணும், நம்ம தான் பகிரணும். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலதான் நமக்கு உலகத்துல இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே. அதே மாதிரி மாணவர்களிடையே நல்ல அறிவு, நல்ல திறமை, நல்ல ஆற்றல் எல்லாமே இருக்குது. ஆனா தேர்வு தாள்ல கேள்விக்கு விடை சரியாக எழுதப்படவில்லை. ஏன்? காரணம் என்னன்னா ஒழுங்கா கேட்கப்படவில்லை. அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே இந்த குறளை. செல்வத்தோல் செல்வம் செல்வம் எல்லாம். இதை நன்றாக உங்க மைண்ட்ல வச்சுட்டு இன்னையிலிருந்து நம்ம படிக்கிற விஷயத்துக்கு the best tool to observe what they are shared with us. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம் for the students. So from today onwards all of you need to keep on your mind. The best செல்வம் கேட்கிறது. நீங்க வகுப்புல கேட்கிறதுல பெஸ்டா இருக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.